Hey guys, welcome to Single Tamil. ஒருத்தன் கேட்டிருந்தாங்க ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில அவுட் ஆப்பரேட்டிவ் ப்ராப்ளம் அப்படி கேட்டிருந்தாங்க. அதனால நான் இருந்துட்டு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில அமைன்ஸ்ல இருந்து PIQ 2024 அப்படின்னு இந்த சம் நான் கொண்டு வந்திருக்கேன். அவுட் ஆப்பரேட்டிவ் ப்ராப்ளம். சரி, ஓகே. நான் ஆக்சுவலி அவுட் ஆப்பரேட்டிவ் ப்ராப்ளம் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் பத்தி முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதை பார்த்துட்டு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி கேட்டாங்க. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி நிறைய போட சொல்லியிருந்தாங்க. ஸோ இனிமேல் வர வீடியோஸ் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வரையும் நிறைய கமெண்ட்ஸ் போட சொல்லியிருந்தேன். நிறைய கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க. ஸோ எல்லாத்துக்கும் வீடியோ வந்துட்டே இருக்கு. ஸோ இப்போ இந்த சம்முக்கு போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சம்மெல்லாம் இப்போ நீங்கள் இதை பார்த்த உடனே அமைன்ஸ் சாப்டர் அந்த சம பார்த்தோன்னே நீங்க அட் தி மேக்ஸிமம் எவ்வளவு டைம் நீங்க எடுத்துக்கணும்னா 1 minute. அதுக்கு மேல எடுத்துக்க முடியாது. ஏன்னா அவ்வளவு சப்பையான சம்மு. ஓகே, எப்படி சொல்றேன், இப்போ நான் நிறைய வீடியோல சொல்லியிருப்பேன் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரின்னு வந்தாலே இன்சர்ட் லைன் பை லைன் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். நான் வருஷம் தான் சொல்லிருக்கேன். போன வருஷம் தான் சொல்லியிருந்தேன். வீடியோ போடும் போதெல்லாம் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வரும்போது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அதுக்கு எக்ஸ்பிளைன் தனியாக வீடியோஸ் நிறைய போட்டிருக்கேன். செக் பண்ணாங்க, செக் பண்ணிக்கோங்க. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வரும்போது இன்சர்ட் லைன் பை லைன் படிச்சாலே ஈஸியா மார்க் வாங்கிடலாம். அது ரிப்பீட் ரிவிஷன் பண்ணி ஞாபகம் வச்சிருந்தாலே ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஈஸியா இப்போ ஒரு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஸ்டார்டிங் கூட போட்டிருப்பேன். 40 மார்க் வரும். 40 மார்க்ல வந்துட்டு நீங்க ஈஸியா 30 மார்க்ஸ் மேல எடுத்துடலாம். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி லைன் பை லைன் இன்சர்ட் மட்டும் படிச்சாலே அத்தனை சாப்டர்ஸ் இருக்கும். ஸோ அதனால இப்போ பார்ப்போம். இதை நீங்க பார்த்த உடனே நான் அடுத்த மார்க்ஸ் என்ன சொன்னேன், 1 minute தான் எடுத்துக்கணும். சரி, ஓகே. இப்போ பாத்தீங்கன்னா எப்படி அப்ரோச் பண்ண ப்ராப்ளம் இப்படி இருக்கு. முதல்ல நீங்க ரியாக்டன்ட் பார்க்கணும். இது என்ன ரியாக்டன்ட் அப்படின்னு மேல பார்க்கணும். அதுக்கப்புறமா என்ன ரியேஜென்ட் கொடுத்துருக்காங்க, எத்தனை ஸ்டெப் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் இங்க இருக்கு அண்ட் தென் இன்னொரு ரியேஜென்ட் இருக்கு. ஸோ 2 ஸ்டெப்பா நடந்திருக்கு. புரிஞ்சுதா? ஸோ 2 ஸ்டெப்பா நடந்திருக்கு. இதுவும் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பும் பார்த்தோன்னே உங்களுக்கு எடுத்தோடனே தெரிஞ்சிருக்கணும். நீங்க என்சைட் லைன் பண்ணி படிச்சிருந்தாலே உங்களுக்கு ஒன்று தெரிஞ்சு டயாசிடைசேஷன் ரியாக்ஷன் நடக்கும் அப்படின்ட்டு இந்த NaNO2HCl 0 degree Celsius 0 degree Celsius or else 5 degree Celsius or else 0 to 5 degree Celsius அப்படின்ட்டு கொடுத்துருப்பாங்க. இது கொடுத்துட்டு இந்த காம்பவுண்டை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன தெரிஞ்சு டயாசிடைசேஷன். இதெல்லாம் 5 செகண்ட் நீங்க இன்சர்ட் லைன் படிச்சு ஒன்னா புரிஞ்சு படிச்சு ஞாபகம் வச்சிருந்தீங்க, ரிவிஷன் பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பா அட் தி மேக்ஸிமம் 5 செகண்ட்ஸ் நீங்க ஞாபகம் வச்சிடலாம். இல்ல பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் டயாசிடைசேஷன் நடக்கணும்னு. சரி, ஓகே. டயாசிடைசேஷன் நடக்கணும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நடக்கும். இப்போ பாத்தீங்கன்னா NaNO2HCl போட்டு இங்க NH2 வந்துட்டு N2 plus Cl minus இந்த காம்பவுண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நடக்கும். ஸோ இதுக்கப்புறம் நீங்க வந்துட்டு இன்டர்மீடியட் ஞாபகம் வச்சுக்கணும். இன்டர்மீடியட்னா வரும், அதான் இதுதான் இன்டர்மீடியட். இதுதான் டயாசிடைசேஷன் நடக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் தென் Cu2Cl2. ஸோ இப்போ Cu2Cl2 அது என்ன ஆட் பண்ணும், இதுவும் நீங்க பார்த்தோன்னே அடுத்த 5 செகண்ட்ஸ் 10 செகண்ட்ஸ்ல உங்களுக்கு ஞாபகம் வச்சிருக்கணும். என்னது, சாம்மேஸ் ரியாக்ஷன். இப்போ பாத்தீங்கன்னா இது வந்தோடனே Cu2Cl2 போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு என்ன நடக்கும், N2 plus Cl minus போயிட்டு டைரக்டா இங்க Cl வந்துடும். அவ்வளவுதான், சிம்பிளா இந்த காம்பவுண்ட் முடிச்சிடலாம். இங்க 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. NH2Cl இது வராது, NH2 plus Cl minus இதுவும் வராது, இது வரும். அதான் ஒரே ஆப்ஷன் தானே இது. அகமா Cl இதுவும் வராது. டைரக்டா நீங்க இது பார்த்து டக்குன்னு டயாசிடைசேஷன் பார்த்துடணும். இதுவும் பார்த்த உடனே டக்குன்னு இது வந்துடணும், சான்மேஸ் ரியாக்ஷன் சொல்லிட்டு. இதெல்லாம் நீங்க இன்சர்ட் லைன் பை லைன் நீங்க படிச்சிருந்தாலே ஈஸியா செகண்ட்ஸ்ல போடுற சம். அட் தி மேக்ஸிமம் நீங்க 1 minute கூட எடுத்துக்க தேவையில்லை. இப்ப நான் பாத்தீங்கன்னா 5 செகண்ட்ஸ் நீங்க சம் முடிச்சிடலாம் நீங்க 5 செகண்ட்ஸ்குள்ள. ஏன்னா அவ்வளவு சப்பையான சம். இந்த மாதிரி பீக்கர்ஸ் கேட்பாங்க. நீங்க இன்சர்ட் இது கரெக்டா, இதுவும் தனியா ஒரு லைன் பை லைன் கொடுத்துருப்பாங்க, இதுவும் கரெக்டா கொடுத்துருப்பாங்க. நீங்க செக் பண்ணாலே போதும், ஈஸியா ஒழுங்கா புரிஞ்சு படிச்சு இன்சர்ட் லைன் பை லைன் படிச்சாலே ஈஸியா மார்க் வாங்கிடலாம். இதே மாதிரி நிறைய ஆர்கானிக் அவுட் ஆப்பரேட்டிவ் ப்ராப்ளம் அப்படின்னு நிறைய வீடியோஸ் நான் போட போறேன். ஸ்டே டியூன். வெச்ச டவுட்ஸ் தான் கமெண்ட்ஸ் கேளுங்க. வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிட்டுருங்க. அதுல டவுட்ஸ் கேளுங்க. நிறைய பேர் அதுல கூட கேட்டிருந்தீங்க. ஸோ நிறைய வந்துட்டே இருக்கு, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ எல்லாத்துக்கும் வீடியோஸ் வந்துருக்கு. ஸோ ஸ்டே டியூன். ஆல் தி பெஸ்ட். பார்ப்போம்.